அப்ப நான் பார்க்கும்பொழுது போன வருஷம் பொதுக்குழுல ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. சாப்பிட கூட இல்ல. பார்த்தாலே எல்லாரும் என்ன வந்து கேட்பாங்க, ஏம்மா. ஒரு வருஷமாக நான் மருத்துவர் அன்புமணி அவர்களோட அதே சமயம் நம்முடைய அன்பு சகோதரரோட பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப நான் பார்க்கும்பொழுது போன வருஷம் பொதுக்குழுல ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. சுத்தமா அந்த அளவுக்கு அவரு சாப்பிட கூட இல்ல. பார்த்தாலே எல்லாரும் என்ன வந்து கேட்பாங்க, ஏம்மா சின்னையா அப்படி இருக்காரு, ஏம்மா சின்னையா அப்படி இருக்கிறான்னு வந்து கேட்பாங்க. அந்த சமயம் அவரோடு கூட இருந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க கொடுத்த உற்சாக ஊக்கம் தான் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, இரட்டிப்பு மகிழ்ச்சியாக ஒட்டுமொத்த குடும்பத்தோட பாட்டாளி சொந்தங்களோட நாம் ஒற்றுமையாக என்ற பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கடின உழைப்புக்கு இன்றைக்கு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. மக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக களப்பணி ஆற்றினாலே போதும், நிறைய விஷயங்களை நாம் சாதித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற பெரிய குறிக்கோள் நமக்கு இருக்கிறது. அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை நாம் ஒற்றுமையாக களப்பணி ஆற்றி எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, இளைஞர்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயம் என்று எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு